வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையுடைய பாலிசி நோட்டு. ஒரு 400 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அதிலிருந்து முக்கியமானது மட்டும் நான் சம்மரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம பார்த்துருவோம். இப்போ பாலிசி நோட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, எப்படி சமச்சீர் புக் அப்படிங்கிறது ஸ்கூல் பசங்களுக்காக எழுதுறதோ, அதே மாதிரி பாலிசி நோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளோ பணம் தேவை ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு அமைச்சர் கேட்பார். அப்போ எம்எல்ஏகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்காக, மக்களுடைய பணம் இல்லையா, அப்போ எந்தெந்த திட்டங்கள் இருக்குது, எதற்காக இவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இந்த கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட் அப்படிங்கிறது. அந்த பாலிசி நோட்லேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை கிறிஸ்பியாக நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான் நமக்கு தேவையை தவிர முழுசாக எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த பாலிசி நோட்லேருந்து நம்ம என்னென்னா, பஞ்ச ஆணையம், அதாவது ஃபெமைன் கமிஷன் 1880, அந்த ஃபெமைன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தான் முதல்ல 1882 வேளாண்மைக்காக ஒரு துறை ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க 1882. சரியா? இன்னும் பின்னாடி நமக்கு அக்ரிகல்ச்சர் போனோம்னா சிந்து சமவெளி காலத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கு ஒரு தனி சப்ஜெக்ட். நிறைய கேள்வி இருக்குது. எக்கனாமியில் இருக்கும், தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா அதில் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் இருக்கும். இப்படி பல ஏரியாக்கள் ஜாகிரபிகள்லையும் அக்ரிகல்ச்சர் வரும். அப்போ இதில் சிந்து சமவெளி நாகரிகத்திலே நம்ம பார்த்தோம்னா அப்போ சொல்லியிருப்பாங்க, வேளாண்மை முக்கியமான தொழில். 5000 years ago சிந்து சமவெளி நாகரிகம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பார்லி, கோதுமை, நெல்லெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. பருத்தி சாகுபடி நடந்திருக்கு. அப்புறம் தானிய களஞ்சியங்கள் வச்சுருந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி தானியங்களை சேர்த்து வைக்கிறது தானிய களஞ்சியம் இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம பார்த்துருப்போம், விவசாயத்திற்காக தனி துறை. டெல்லி சுல்தானியத்தில் திவானி கோஹி அப்படிம்பாங்க. அந்த திவானி கோஹியை ஆரம்பித்தவர் முகமது பின் துக்லக். சரியா? அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வரும்போது அங்கங்கே நமக்கு அக்ரிகல்ச்சர் வரும். எல்லாத்தையும் ரிலவெண்ட்டாக போட்டு வச்சுக்கணும். திடீர்னு இதை மட்டும் எடுத்து படித்தோம்னா நமக்கு உள்ளே வராது. ஸோ அடுத்த ஃபேக்ட் முக்கியமானது பாருங்கள், அக்ரிகல்ச்சருக்காக தனி பட்ஜெட். 3வது மாநிலம் கர்நாடகா, ஆந்திராவை தொடர்ந்து 3வது மாநிலமாக தமிழ்நாடு பார்த்தோம்னா 2021, 22 இந்த கவர்மெண்ட் வந்த வருஷம், ஃபார்ம் பண்ண வருஷத்தில் 2021-22 பார்த்தோம்னா நமக்கு தனி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான ஒன்று. அடுத்து இந்த பட்ஜெட்டில் சம்மந்தப்பட்டதில் ஸ்கீம் இந்த மாதிரி போயிடலாம் நம்ம. சரியா? உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை. இந்த தேடி அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களை தேடி உங்கள் ஊரில், அப்புறம் மக்களை தேடி ஆய்வகம். இந்த மாதிரி நிறைய தேடி தேடி. ஏன்னா அரசு அலுவலர்களையும் அலுவலகங்களையும் மக்கள் தான் தேடி வருவாங்க. அதான் வழக்கம். எனக்கு கூட அனுபவம் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கும்போது எங்கள் ஊர் ஆரையை தேடி நான் நாள் பூரா அலைஞ்சேன். எங்கே இருக்காருனே தெரியல. எல்லா விஏஓ ஆஃபீஸும் பார்த்தாச்சு. கடைசியில் ஒரு விஏஓ ஆஃபீஸில் கண்டுபிடிச்சேன் நான். ஏன்னா அப்போ எனக்கு பார்த்தோம்னா என்னடா அவரோட ஆஃபீஸில் இருக்க மாட்டாருன்னு பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சேர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய பேட்ச்மேட்ஸு, ஜூனியர்ஸு, சீனியர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேரை பார்க்கும்போது தே ஆர் ஓவர் பர்டன். நிறைய வேலை இருக்குது. இப்போ அவங்கள வேறு மாதிரி பார்க்குறேன். அன்றைக்கி நான் வேறு மாதிரி இருந்தேன். சரியா? அப்போது மக்கள் அலுவலகங்களை தேடி வர்றதுக்கு பதிலாக அலுவலர்கள் மக்களை தேடி போகணும் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்கீம் வைக்கும் பொழுது, அந்த வகையில் இந்த வருஷம் பட்ஜெட் 25-26 உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை மாதத்துக்கு 2 தடவை போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, இந்த அலுவலர்கள் எல்லாமே பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்கள், திட்டங்களை பற்றி விவசாயிகளுக்கு எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, விவசாயம் இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு. அந்த விவசாயம் பார்த்தோம்னா பருவமழையினுடைய சூதாட்டம், கேம்லிங் ஆஃப் மான்சூன் அப்படிம்பாங்க. பருவமழை பெஞ்சதுன்னா விவசாயம் இருக்குது, பருவமழை இல்லைன்னா விவசாயம் முடிஞ்சு போச்சு. அப்போ அதில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்னென்னா, டெக்னாலஜி அப்டேட் கிடைக்காது. அவங்க யார்கிட்ட கேட்பாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரக்கடையில் போய் இந்த உரம் போடலாமா, இந்த களக்கொல்லி போடலாமா, அப்படி தான் கேட்டு அவங்க தான் சொல்லுவாங்களே தவிர கவர்மெண்ட் சைடு ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிம்பாங்க. அதாவது டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு இன்புட்ஸ் கிடைக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உழவர்களை தேடி உழவர் நலத்துறையே போகிறது. அடுத்து இன்னொன்று பாருங்கள், முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள். அப்போது இவங்க தேடி அங்கே வரணும்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் வரணும்ல. அப்போ உழவர் நல சேவை மையங்கள் எத்தனைன்னா 1000 ஆரம்பிக்க போகிறோம். எப்படி நமக்கு மக்கள் மருந்தகம் ஒரு 1000 மருந்துகள் சொன்னோமோ, அதே மாதிரி இதுக்கும் முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையங்கள் 1000 ஆரம்பிப்போம். இதில் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வரக்கூடிய பட்டதாரி மாணவர்கள், பட்டய படிப்பு படித்த மாணவர்கள், இவங்களையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மையங்கள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்போது ஒருத்தவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க,
அவங்கள நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார வைக்கிறோம். அங்கே போய் விவசாயிகள் வந்து தங்களுக்கு தேவையானதை கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இயற்கை வேளாண்மை இது ஒரு முக்கியமானது ஒன்று. நாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் போட்டோம். அதில் முதல் 5 ஆண்டு திட்டம் விவசாயத்துக்கானது. அந்த மாடல் கூட நம்ம வந்து ஹெராடோமர் மாடல் அப்படின்னு பார்த்துருப்போம். 51 to 56 நடைமுறை. அதுக்கப்புறமும் அக்ரிகல்ச்சரில் நமக்கு தண்ணீரை அடையலை, நிறைய வந்து பசி பட்டினியாக இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் போடுறோம், 3வது 5 ஆண்டு திட்டமும் போடுறோம். அப்போ வந்து பார்த்தோம்னா 1962 சைனா நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம தோற்று போகிறோம். பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு, சைனாட்டே தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லி 65ல் நம்மளை அடிக்கிறாங்க. 1965ல் நம்ம பாகிஸ்தானை ஜெயிக்கிறோம். இருந்தாலும் வார்னா செலவு பண்ணோம்ல, அப்போ பஞ்சமும் வருது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அமெரிக்காவில் போய் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க, அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மடிப்பிச்சு எடுக்கிற மாதிரி வந்து கேலி சித்திரம் போடுறாங்க, இந்தியாவிலேருந்து சாப்பாட்டுக்காக கேட்க வர்றாங்கன்னு. கோதுமையை கொண்டு போய் கடலில் கொட்டி மீனாக பிடிச்சிக்குவனே தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அமெரிக்கா. அப்போ அந்த நேரத்தில் தான் MS சுவாமிநாதன் நம்ம வந்து மெக்சிகோ அனுப்பிச்சு பசுமை புரட்சியை கற்றுட்டு வர வச்சு இந்தியாவில் பசுமை புரட்சி பண்ணுறோம். அந்த பசுமை புரட்சி மூலமாக கோதுமை உற்பத்தி, நெல் உற்பத்தி இந்தியாவில் அதிகமாகுது, எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கிது. ஆனால் அந்த பசுமை புரட்சிக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், வீரிய விதைகள், அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், வேதி உரங்கள், வேதி பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாம் நம்ம போட வேண்டியதாச்சு. அப்போ நிலம் மாசுபாடு அன்னைக்கு நமக்கு அது தேவைப்பட்டது, இன்றைக்கி நம்ம அதை குறைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்போ இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக, இப்போ கூட நம்ம பார்க்குறோம் நிறையா ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து அதிகமாகுது. அப்போ அதற்காக ஒரு நேஷ்னல் மிஷன், இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றோம். இன்னொன்று, இந்த ஆர்கானிக் ஃபார்ம் மூலமாக நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காய்கறியோ பொருள்களோ அதை கொண்டு வந்து விற்கணும்ல. ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா கலைஞர் காலத்திலேயே பூமாலை அப்படின்னு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, பூமாலைங்கிற பேரில். எதுக்காக? கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் தங்களுடைய பொருள் செஞ்சாங்கன்னா அதை கொண்டு வந்து நகரத்தில் விற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ரோட்டில் வச்சா விற்க முடியும். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பூமாலைன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொண்டு வர்றாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் இந்த இயற்கை பொருள்களை வந்து விற்கலாம் அப்படின்னு இந்த இதில் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்தது பாருங்கள், இது ஒரு முக்கியமான திட்டம். உழவர்களை வியட்நாம், ஜப்பான், சீனாவிற்கு கண்டுணர் சுற்றுலா, அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இங்கே இருக்கிற நம்ம விவசாயிகள் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அந்த 100 பேரை நம்ம ஜப்பானுக்கு, வியட்நாமுக்கு, சைனாவுக்கு கூட்டிகிட்டு போய், ஜப்பான்லாம் ஒரு குட்டி நாடு, ஆனால் ஜப்பானில் பூகம்பம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சுன்னு யாராவது டொனேஷன் கேட்டு பார்த்துருக்கீங்களா? உலகத்துக்கே கொடுக்குற ஆள் வந்து ஜப்பான். அது அந்த நாடு வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டையே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறவங்க ஜப்பான். நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ், ஆனால் இத்தனைக்கு ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது, சரியா? அப்போ அந்த மாதிரியான நாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் ஃபார்மர்ஸை காமிச்சோம்னா அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம். உற்பத்தி திறனில் சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாமுக்கு விவசாயிகளை 100 முன்னோடி விவசாயிகள் அவங்கள தான் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், CM MKS அவர் பேரே வர்ற மாதிரி ஒரு திட்டமாக அமைஞ்சிருச்சு. MK ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரி ஒரு திட்டமாக அமைஞ்சிருச்சு. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான். இது வந்து என்னென்னா போன பட்ஜெட் 24-25 206 கோடி, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு. ஒரே ஒரு கேள்வி போனோட கேட்டாங்க, ஆதி திராவிட நலத்துறைக்கு எவ்வளோ கோடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுலே கம்மியாக போன அமௌண்ட் அதுவாக இருக்கும், அதிகமாக எஜுகேஷனுக்கும் கம்மியாக அது போயிருக்கும். அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி காமனண்டாக எதுக்கு 200 கோடி, எதுக்கு 10 கோடி, எதுக்கு 1 கோடி அப்படின்னு கஷ்டம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. 22 திட்டக்கூறுகளுடன் 22 காம்பனன்ஸாக வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இது வந்து என்னென்னா மண் வளத்தை அதிகரித்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவு வழங்கிடும் பொருட்டு. மண் வளம்னா நமக்கு சத்துக்கள், அதாவது உரம், NPK அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தலைச்சத்து, மணிச்சத்து, உயிர்ச்சத்து அப்படின்னு 3 வகையான சத்துக்கள் இருக்கும். அப்போ இதில் நமக்கு வந்து எக்ஸஸாக நம்ம உரம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த உரம் அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போய் குளத்தில் வந்து நிறைஞ்சு போயிடும். அப்போ அங்கே வந்து நிறைய என்ன ஆகும், நீர்வாழ் தாவரங்கள் அதிகமாக வளரும், ஏன்னா உரம் கிடைக்குதுல. இதுக்கு பேர் தான் யூட்ரோஃபிகேஷன் அப்படிம்பாங்க என்விரான்மெண்ட்டில், ஆல்கைல் பூம் அப்படின்னு சொல்லி. அப்போ நிலம் வந்து மாசடையும், திரும்ப அந்த தண்ணி போகும், திரும்ப வந்து மாசடையும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பசுந்தாள் உர விதைகள். இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது நெல் வந்து நம்ம ஊரில் என்ன 3 போகம் 2 போகம் விளையும். 2 போகத்தில் என்னென்னா ஒரு போகம் விளைஞ்சி இன்னொரு போகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பில் கொளிஞ்சின்னு ஒரு இலை இருக்கும், அதை வந்து விதைச்சி அதை அப்படியே வச்சு உழுதுருவாங்க.
அப்போ இதுக்கு பேர் மில்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பசுந்தாள் உர விதைகள், அந்த உரத்தை விதைகளை கொடுத்தோம்னா அந்த செடியை வளர வச்சு அதை நிலத்திலேயே போட்டோம்னா நமக்கு சத்துக்கள் நிறைய கிடைக்கும். குறிப்பாக நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய தாவரங்கள் இருக்குது. லெகுமினஸ் தாவரங்களில் வேர் முண்டுகளில் ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியாவானது நிலைப்படுத்தும். ஒரு முக்கியமான ஃபேக்ட். ஏன்னா காற்றுல 78% நைட்ரஜன் இருக்குது. அதை நம்ம உள்ளே சுவாசிப்போம், அப்படியே வெளியில் வந்துடும். ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு உள்ளே எஃபெக்டிவாக இருக்கும். மற்றது எதுவுமே நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நைட்ரஜனை நமக்கு தாவரங்கள் தான் என்னென்னா புரோட்டீனாக மாற்றி நமக்குள்ளே கொடுக்கக்கூடியது. சரியா? அப்போ இந்த பசுந்தாள் உர விதைகள் என்னன்னா மண்ணுடைய வளத்தை, குறிப்பாக நைட்ரஜனை அதிகப்படுத்தும். அடுத்து மண் வள அட்டைகள். அந்த மண்ணுடைய வளம் எப்படிப்பட்டது, அப்படியே ஒரு சாயில் கார்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்டிவேட் பண்ணலாம். எந்த மண்ணில் எது விளையும் தெரிஞ்சுதான் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிம்பாங்க. கம்யூனிசத்தில் பார்க்கும்போது இந்தியாவில் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பழைய குடும்பங்கள்னால் ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 10 ஏக்கர் இருக்கும். 10 ஏக்கரை 10 குடும்பம் பிரித்தா ஆளுக்கு 1 ஏக்கர் வரும். அடுத்து அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 பேர்னு போட்டால் கூட அந்த 1 ஏக்கரை 2ஆ 3ஆ பிச்சுக்குவாங்க. அப்போ என்னென்னா ஆளுக்கு ஒரு அரை ஏக்கர் 1/4 ஏக்கர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நம்ம விவசாயம் பண்ண முடியும்? அப்போ இருக்கிற நிலத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒருங்கிணைந்து நம்ம விவசாயம் பண்ணோம்னா அப்போ தான் ஒரு டிராக்டர் கூட நம்ம அலோவ் பண்ண முடியும். அப்போ அந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்கை நம்ம தடுக்கணும். இன்னொன்று நமக்கு என்னென்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே நமக்கு அக்ரிகல்ச்சரில் இருந்த பிரச்சனை. அவங்க ஜமீன்தாரி திட்டம், ரைத்துவாரி திட்டம், மகள்வாரி திட்டம் 3 திட்டம் வச்சுருந்தாங்க. இந்த 3 திட்டத்தில் ஜமீன்தார்கள்ட்ட லேண்டை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஜமீன்தாரும் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சுருந்தார். அப்போ நில உச்சவரம்பு சட்டம் போட்டு நம்ம அதெல்லாம் கொண்டு வந்தோம். இதெல்லாம் எக்கனாமியில் இருக்க டாபிக், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நமக்கு இருக்குது. அப்போ நில உச்சவரம்பு சட்டம் போட்டு ஒருத்தர் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ இதனால் நமக்கு என்னென்னா மக்கள் கையில் நிலம் போய் சேருது. அப்போ அக்ரிகல்ச்சர் நம்ம அந்த மாதிரி ரிஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ராக்மெண்ட் ஆகி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வேளாண் காடுகள், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த மாதிரி 15 காம்பனண்டோட இந்த தடவையும் நமக்கு இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு முக்கியமான திட்டம், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாச்சு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்னம்னா அப்போ அதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 21-22 அதாவது கவர்மெண்ட் வந்த போதில் எப்படி ஒரு இல்லம் தேடி கல்வி வந்துச்சோ அதே மாதிரி வந்த வருஷத்துலேயே கொண்டு வரப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மாதிரி இதையும் என்னென்னா எல்லா பக்கமும் செயல்படுத்தணும், ஒருங்கிணைந்த திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா தரிசு நில தொகுப்புகளை உருவாக்குறாங்க. தரிசு நிலம்னா அங்கே எதுவுமே விளையலை. அப்போ விளையணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு போராவது போட்டு நம்ம தண்ணி வேணும். அப்போது தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கே நம்ம விளைய வைக்கலாம். அடுத்து காய்கறிகள், நமக்கு தேவையான காய்கறிகள், சில தோட்டக்கலை பயிர்கள், அப்புறம் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய நமக்கு பருப்பு வகைகள், இந்த மாதிரியான கல்டிவேஷன் அங்கே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நமக்கு இருக்குது. அடுத்து என்னென்னா ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் செயல் விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது 24-25 பட்ஜெட் போன தடவை வந்தது. இதில் ஏற்கனவே என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க, அதில் ஓடிஓபின்னு போட்டிருப்பாங்க, 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிராமம் ஒரு பயிர், ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர், ஒரு 5-10 ஏக்கர் பரப்பில் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பயிரை தேர்வு செஞ்சு அதுக்கான நிலத்தை சரி பண்ணி அங்கே இந்த ஊட்டச்சத்துக்கு நமக்கு டெஃபிஷியன்சி இருக்குது, அப்போ இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடியதான் இந்த ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். அடுத்து சிறுதானிய இயக்கம். சிறுதானியத்தில் தான் நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அப்போ இது என்னென்னா 23-24 நமக்கு 5 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்த கொடுக்குறாங்க. அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி. மாற்றுப்பயிர் அப்படின்னம்னா கிராப் ரொட்டேஷன் அப்படிம்பாங்க. ஒரே கிராப்பையே நம்ம திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது என்ன பண்ணுன்னா என்பிகே வச்சுக்கோங்க, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியமில் எல்லாத்தையுமே என்னென்னா ஒரே மாதிரி எடுத்து காலி பண்ணிடும். அப்போ மண்ணோட வளம் போயிடும். அதுவே இன்னொரு தாவரம், ஒரு நெல்லுக்கு அப்புறமா ஒரு கடலையோ இல்லை ஒரு லெகுமினஸ் தாவரம் வேறு ஏதாவது ஒரு பருப்பு வகையை நம்ம வச்சோம்னா அது என்ன பண்ணிடும்னா இன்னொரு நெல்லுக்கு தேவையான சத்தை அதுவே மண்ணுக்கு இயற்கையாக கொடுத்துரும். அப்போ அந்த இயற்கை வளத்தை நம்ம கொடுக்கணும்னா மாற்று பயிர் சாகுபடி பண்ணணும். ஒன்றவே திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்ணால் நமக்கு வராது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒன்று. குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களை சிறுதானியங்கள் பயிர் வகைகள். நீர் தேவையும் முக்கியமான ஒன்று. நெல்லும் கரும்பு மட்டுமே நம்ம விளைவிச்சிட்டு இருந்தோம்னா அந்த அளவுக்கு வாட்டர் இன்டென்சிவ் நம்மகிட்ட இருக்காது. அப்போ வாட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தர்பூசணியோ இல்லை ஒரு பருப்போ ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு என்னது நீர் சத்து திரும்ப நிறைஞ்சிரும். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது உழவர் கைபேசி. உழவன்னு சொல்லக்கூடாது, மரியாதையாக சொல்லணும், உழவர் கைபேசி. சரியா? இப்போ உழவர் கைபேசி எலக்ட்ரானிக்
மின்னணு வேளாண்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இ கவர்னன்ஸில் நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடியது என்னென்னா உழவர் கைபேசி செயலின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு 2 வெப் அப்ளிகேஷன் இருக்குது. அது 3 ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எத்தனை சேவைகள் இருக்குது அப்படின்னா 24 சேவைகள் இருக்குது. முக்கியமான ஒன்று அதில் வேளாண் தொழில்நுட்பங்கள் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ், அப்புறம் இன்புட்ஸ் இடுபொருட்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, உரம் எவ்வளோ இருக்குது, விதை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இன்புட்ஸ் டீட்டெயிலு, வானிலை முன்னறிவிப்பு, மழை வருமா வராதா, இல்லை வந்து வெள்ளம் வரப்போகுதா, அந்த மாதிரியான நமக்கு முக்கியமான அறிவிப்புகள், நீர் நிலவரம் மற்றும் அரசு மானிய திட்டங்கள், ஒரு எம்எஸ்பி எவ்வளோ இருக்குது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிமோ. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் நமக்கு ஒரு பயிர் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க, நெல்லுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் இவ்வளோ வாங்கிடுவோம், ஒரு குவிண்டால் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குவோம்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஒரு குவிண்டால் 2000 ரூபாய்க்கு அரசாங்கமே வாங்கிக்கும். ப்ரைவேட் வந்து நமக்கு வந்து 4000 ரூபாய் கூட வாங்குவாங்களா இருக்கும். பட்டு யாருமே வாங்குறதுக்கு இல்லையா, குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்பொழுது நம்ம தைரியமாக அந்த பயிரை வந்து கல்டிவேட் பண்ணோம். அப்போ எம்எஸ்பிங்கிறது எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க, நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. எம்எஸ்பியோட முக்கியமானது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ இதில் என்னென்னா உழவர் கைபேசி செயலியை எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, 18.66 லட்சம், 18,66,000 பேர் வந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க உழவர் செயலியை. முக்கியமான ஒன்று. அடுத்து கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் அப்ளிகேஷன். கிரைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதார் நம்பர், ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே கிரைன்ஸ் மூலமாக ஒரு யூனிக் நம்பர் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த யூனிக் நம்பரை வச்சு நமக்கு 3 முக்கியமான காம்பனன்ட் இருக்குது. ஒன்று என்னென்னு பாருங்கள், விவசாயிகளுடைய தரவுதளத்தை உருவாக்குதல், டேட்டா பேஸ் ரொம்ப முக்கியமானது. டேட்டா இஸ் நியூ ஆயில் அப்படிங்கிறாங்க. டேட்டா இஸ் நியூ ஆயில். ஏன் நியூ ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு வந்து டீசல் பெட்ரோல் இன்ஜின்லாம் வரும்பொழுது ஆயிலுடைய இம்பார்ட்டன்ட் அதிகமாகுது. ஆயில்னா டீசலும் பெட்ரோலும். அப்போ ராக்ஃபெல்லர்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எண்ணெய் கிணறுகள்லாம் பிடிச்சி வச்சுக்கிறார். அப்போது டீசல் பெட்ரோல் இன்ஜின் வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக நிறையும் பொழுது உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர் யாருன்னு பார்த்தா ராக்ஃபெல்லர். ராக்ஃபெல்லருக்கு அப்புறம் பில்கேட்ஸ் எப்படி நம்பர் 1 பணக்காரனாரு, கம்ப்யூட்டர் வந்து மார்க்கெட்லாம் நிறைக்கும் பொழுது விண்டோஸோடைய ஓனராக பில்கேட்ஸ் இருக்கும் பொழுது அவர் வந்து நம்பர் 1 பணக்காரர் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா பல தொழில்கள் வருது. இப்போ எது மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இஸ் நியூ ஆயில். டேட்டா தான் அதில் முக்கியமானது. ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜூக்கர்பர்க் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா அவர்கிட்ட அவ்வளோ டேட்டா இருக்குது. சரியா? அப்போ இதில் டேட்டா பேஸ் ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களுக்கும் புவியிட குறியீடு, ஒரு ஜியோ டேக் நம்ம வந்து கொடுக்குறோம். தென் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு செய்தல், பயிர் சாகுபடி வந்து நம்ம வந்து கணக்கீடு செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து டேட்டா அவைலபிலிட்டி இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ கிரைன்ஸ் மூலமாக நம்ம ஒரு நம்பர் தர போகிறோம். அப்போ எந்த திட்டம் மூலமாக அடையாளம் கொடுக்க போகிறோம்னு கேட்டால் கிரைன்ஸ் திட்டம். அடுத்து இன்னொரு வெப்சைட் பாருங்கள், தமிழ் மண்வளம் அப்படிங்கிறது. இப்போ இந்த தமிழ் மண்வளத்தை 28/6/23 சிஎம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய புல எண், அந்த நிலத்துக்கு இருக்கக்கூடிய நம்பரை போட்டோம்னா அவங்க சாயில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாயில் டெஸ்ட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு வந்து வெப்சைட்டில் ஏற்றிடுவாங்க. இது வரைக்கும் 40 லட்சம் நம்பருக்கு வந்து அந்த மாதிரி வந்து சாயில் டெஸ்ட்டோட வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூனியன் கவர்மெண்ட்டுடைய சாயில் ஹெல்த் கார்டு, அவங்களுக்கு வந்து சாயில் ஹெல்த் கார்டு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலையும் நம்முடைய தமிழ் மண்வளத்தோட லிங்க் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். தென் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னேன், பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பிரச்சனைக்குள்ளான ஒன்றா இருக்குது. அப்போ இந்த பெஸ்டிசைடெல்லாம் வந்து பார்த்தோம்னா சரியான அட்வைஸ் நமக்கு வந்து கிடையாது. கடையில் போய் கேட்போம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா களை எடுக்கிறதுக்குன்னே ஒரு நாள் வந்து ஒரு 2 நாள் செலவு பண்ணுவோம். இப்போ களை எடுக்கிறதெல்லாம் இல்லை, களைக்கொல்லியை போட்டால் களை செத்து போயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி வந்துச்சுன்னா பூச்சிக்கொல்லி ஊற்றி விட்டோம்னா பூச்சி வந்து செத்து போயிடும். இதில் ஒரு படி என்னென்னா, நமக்கு பிடி அப்படின்னு சொல்லுவோம், மரபணு மாற்றப்பட்ட பிடி காட்டன். அதில் மரபணு மாற்றப்பட்ட காட்டன் அப்படிங்கிறதுல போல்வாம்னு ஒரு புழு இருக்குது. அந்த பிடி காட்டன் என்னென்னா பேசிலஸ் துரிஞ்சிங்கிற பாக்டீரியாவை கொடுத்து மரபணு மாற்றிட்டோம்னா அந்த செடியை கடிச்சா பூச்சி செத்து போயிடும், நம்ம மருந்தே போட தேவையில்லை. அப்போ இது ஒரு வகையான ஒன்று பிடி அப்படிங்கிறது கொண்டு வர்றது. இப்போ உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னம்னா சில உயிரினங்கள் சில உயிரினங்களுக்கு எதிராக இருக்குது. எப்படி வந்து நமக்கு பெனிசிலியம் அப்படிங்கிறது, பெனிசிலியம் நொட்டேட்டம், அந்த பெனிசிலியம்ங்கிற பூஞ்சை அதை எடுத்துட்டோம்னா நமக்கு அது ஒரு பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இயல்பாகவே இருக்குது. அப்போ உயிரி எதிர்பொருள் ஒரு உயிரினத்தை வச்சே இன்னொரு உயிரினத்தை அடிக்கிறது. அப்போ இந்த உயிரி பூச்சிக்கொல்லிகளில் ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ், மெட்டாரைசியம் அனிசோபிலியே, ட்ரைகோக்ரமா கைலோனிஸ், நியூக்ளியர் பாலிஹெட்ராசிஸ் வைரஸ், அதாவது என்பிவி, இதை வந்து இவங்க வந்து பாலிசி நோட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து நுண்ணூட்ட உரக்கலவை உற்பத்தி மையம். இந்த உற்பத்தி மையம் அப்படிங்கிறது எதுக்காக போட்டிருக்கேன்னா,
நமக்கு குடிமையான மலை கல்வெட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இசை கல்வெட்டு அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்கறது. புதுக்கோட்டை மாவட்டம் அந்த குடிமையான் மலையில் தான் இந்த நுண்ணூட்ட உரக்கலவை உற்பத்தி மையம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்டாமின் சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆர்கனைசேஷன், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம், சரியா, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்ரிவேஷனில் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டாமின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் குடிமையான் மலையில் தான் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று நீர் மேலாண்மை பயிற்சி மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் விநாயகபுரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து யூனியன் கவர்மெண்ட்டோடது கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு, விவசாய கடன் அட்டை திட்டம் 1998 கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே கேட்டாங்க. இதில் என்ன ஃபேக்ட் அப்படின்னா எவ்வளோ கடன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிணையம் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக 1,60,000 ரூபா, 1.60, 1,60,000 ரூபா வரைக்கும் பிணையம் இல்லாத கடனாக நமக்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக கொடுக்குறாங்க. அது இப்போ வரைக்கும் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். முக்கியமான ஒன்று, ஏன்னா விவசாயிகளுக்கு ஃபார்மல் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து குறைவு. பேங்க்கில் வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது பணையம் அது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று ரொம்பவே வந்ததுன்னா எவ்வளோ விலையும் நம்மளால் கணிக்கவே முடியாது. அப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கான மின்சார திட்டம், நீருக்கு மின்சாரம் ரொம்ப தேவை. அப்போ தமிழ்நாடு அரசு 1990 டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. ஸோ அப்போ 90 வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது வேளாண்மை துறை சார்ந்த விருதுகள், முக்கியமான அவார்ட்ஸு. திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது. நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருடைய பெயரில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சி நாராயணசாமி விருது. விருது கொடுக்கும் பொழுது அவர் பேர் வைக்கல. 21-22 பழைய கவர்மெண்ட் வந்து இந்த விருதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேராக வந்து யார் பேர் வச்சுருக்காங்கன்னா சி நாராயணசாமி நாயுடு. அவர் யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். 1967 கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் சங்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழக விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. விவசாயிகளை ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காரு இவர். அப்போது ஏன்னா விவசாயிகளை வச்சு போராட்டம் பண்ணுறது சிரமம், அவ்வளோ பேர் வந்து பயங்கர போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உழவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறாராம். சரியா, இப்போ உழவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுவர் திரு சி நாராயணசாமி நாயுடு. அவர் பேரில் தான் இந்த திட்டம், அதாவது நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. தென் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது. அப்போது இவருடைய 2018-19 பழைய கவர்மெண்ட் தான், பட் இப்போ வந்து கன்டினியூ பண்ணுறாங்க. இவர் டாக்டர் எம்ஜிஆர் பேரில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது. இன்னொன்று நெல்லுன்னு சொன்னோம்னா நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மாழ்வார் இருக்கார், நம்மாழ்வார் விருது. நம்மாழ்வார் வந்து பார்த்தோம்னா இயற்கை விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் வந்துட்டு. அப்போ நேச்சுரல் ஃபார்மிங்க்கு அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். பெஸ்டிசைடு, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி, இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் விட்டுட்டு இயற்கையாகவே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்போ அவர் பேரில் இருக்கக்கூடியது உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கி இதர விவசாயிகளை உயிர்மை வேளாண்மை ஈடுபட செய்யும் விவசாயிகள். அப்போ நம்ம வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணி அதன் மூலமாக நிறைய பேரை நம்ம அட்ராக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து 24-25 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு முக்கியமான ஒன்று இருக்குது. இது வந்து பிஎம் கிசான் அப்படிங்கிறது. பிஎம் கிசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி 6,000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நம்ம ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா அப்போ இது வந்து என்னென்னா நிலம் உடைய விவசாய குடும்பங்கள், சொந்தமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படுகிறது. அடுத்து வந்து சில பூங்காக்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 பயன்பாட்டுக்கு வந்த பூங்கா ராதாகிருஷ்ணன் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. அப்போ கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்கே இருக்குன்னா ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்குது. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஜான் சலிவன் பூங்கா. இது ரெண்டுமே புதுசாக வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் நெய்தல் பூங்கா. நெய்தல் அப்படின்னம்னா நம்மளை என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம் நெய்தல் மீட்சி இயக்கம். அதில் கூட சதுப்பு நிலத்தை பற்றி பேசும்போது ஒன்று சொல்ல வந்து அப்படியே மறந்துடுச்சு. சதுப்பு நிலத்தில் ஒரு தாவரம் இருக்கும், அது பயாலஜி புக்கில் இருக்கும், அவிசீனியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவிசீனியா பார்த்தோம்னா வழக்கமாக தாவரங்களுக்கு வேர் வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனால் ஆலமரத்தில் வந்து பார்த்தோம்னா வேர் மரத்து மேலேருந்து கீழே வந்துருக்கும், அதுக்கு பேர் வேற்றிட வேர்னு சொல்லுவாங்க. இந்த அவிசீனியாவில் பார்த்தோம்னா வேர் வந்து மண்ணுக்கு மேலே இருக்கும், ஏன்னா அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கான். ஆக்சிஜனை பிடிக்கிறதுக்காக வேர் வந்து மேலே வந்திருக்கு. அந்த வேருக்கு பேர் நெமட்டோஸ்போர். அப்போது மண்ணுக்கு மேலே வேர் இருக்கிறதுனால சுனாமி வரும்பொழுது சுனாமியோட அலைகளை கூட அந்த வேரால் தாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த காட்டுக்கு பேர் அலையாத்தி காடுகள் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அப்போ சதுப்பு நில காடுகள் என்னென்னா சுனாமியிலிருந்தே இந்தியாவை காப்பாற்றிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு.
ஸோ நெய்தல் பூங்கா நாகப்பட்டினம், கடலூரில் வடலூரில் தோட்டக்கலை பூங்கா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். சென்னை மாதவரத்தில் ஒரு தோட்டக்கலை பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா ஏற்காடு. கன்னியாகுமரியில் வந்து பார்த்தோம்னா சூரிய தோட்டம். அப்போ சூரிய தோட்டம் எங்கேன்னு கேட்டால் கன்னியாகுமரி. முல்லை பூங்கா நமக்கு வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை காடு வந்துருச்சு, மேய்த்தல் தொழில் வந்துருச்சு, கண்ணன் வந்துடுவார். சரியா? இப்போ கன்னியாகுமரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு தமிழில் இந்த கலைச்சொற்கள் நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்குமே எதை படிக்கணும்னு இன்னும் ஐடியா வரல. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாலிசி நோட்டில் சில தமிழ் டேர்ம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஆட்டிசம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறைபாடு. ஆட்டிசத்தை வந்து மதி இறுக்கம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. சரியா? ஆட்டிசத்தை வந்து மதி இறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹெல்த்தோட பாலிசி நோட்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத மகத்துவ மையங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அக்ரிகல்ச்சருக்காக 5 மகத்துவ மையங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா. 5 வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 5 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொய்மலர்கள் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து தலினா உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு தலி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கிருஷ்ணகிரி. இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளவர் கார்டன்ஸ் நிறைய இருக்கும். ரோஜா பூவெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கோ மற்ற ஃபங்க்ஷனுக்கோ வாங்குறவங்கெல்லாம் அங்கேருந்து தான் எல்லா பக்கமே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில் தான் கொய்மலர்கள். காய்கறிகள் பாருங்கள், எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ரெட்டியார் சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து மலை காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா நஞ்சநாடு, நீலகிரி. மலை அப்படின்னா நீலகிரி மாவட்டம். வெப்பமண்டல பழப்பயிர்கள் ஃப்ரூட்ஸு கஞ்சநாயக்கம்பட்டி, திருச்சி. பாரம்பரிய மலர்கள் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸு திருப்பரங்குன்றம், மதுரை. அடுத்து வந்து பார்த்தோம்னா எங்கெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேனி வளர்ப்பு, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரியா. பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியமான அணைகள். அடுத்து வந்து பாருங்கள், வெதரம்பட்டி, தருமபுரி. நெல்லிக்காய்க்கு வந்து பார்த்தோம்னா களக்காடு, திருநெல்வேலி. களக்காடு, முண்டத்துறை நமக்கு டைகர் ரிசர்வ். அடுத்து மித வெப்பமண்டல தோட்டக்கலை பயிர்கள் கொடைக்கானல், திண்டுக்கல். மலர்களுக்கான அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஒரு பூவை நம்ம வந்து பிடுங்கிடுவோம், அது ஒரு நாளில் வாடி போயிடும். விவசாயத்தில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதை ட்ரக் எக்கனமி அப்படிம்பாங்க. ட்ரக் எக்கனமினா நம்ம எங்கேருந்து அந்த பொருளை எடுக்கிறோமோ அங்கேருந்து ஒரு ட்ரக்கு எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தான் அதுக்கான வேல்யூவே இருக்கும். மற்ற பொருள் மாதிரி நம்ம அதை வந்து தேக்கி வச்சுருந்தா வேல்யூ கூடுன்னு கிடையாது. ஒரு தக்காளி நம்ம பிடிக்கிட்டோம்னா அடுத்து உடனே வித்தாகணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு அன்சர்டனிட்டி, அதனால தான் நமக்கு என்னென்னா அவங்க விவசாயிகளுக்கு அது வந்து விலை ரொம்ப குறைவாக இருக்கும். இடைத்தரகருக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமான கமிஷன் போகும். அங்கே ₹1 தக்காளி வாங்குவாங்க, நம்மள்ட்ட வந்து ₹40 வந்து தக்காளி வந்து விற்றுட்ருப்பாங்க. சரியா? அப்போ போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷரில் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதான் முக்கியமான ரெவல்யூஷன்ஸு. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸு, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம சமையல் எண்ணெயில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, நம்ம விளம்பரத்தில் பார்த்துட்டு ஃபார்ச்சூனில் சமைச்சது ஹெவியாக இருக்காது, அப்புறம் வந்து கோல்டு வின்னரு அப்படின்னு நினைப்போம் சூரியகாந்தி. ஆக்சுவலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்தியாவில் பாம் ஆயில். இந்த பாம் ஆயிலை நம்ம எங்கேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம்னா இந்தோனேஷியா, மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதில் இந்தோனேஷியா வந்து என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு தடை விதிச்சிட்டாங்க. அப்போது ஏற்கனவே நம்ம என்னென்னா கடுகுக்கு வந்து மரபணு மாற்றம் பண்ணலாம், பிடி கடுகு அப்படின்னு சொல்லி, பிடி மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம், கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மரபணு மாற்றம் உணவுப் பொருளை நம்ம பர்மிட் பண்ணுறது இல்லை, ஏதோ காட்டலில் மட்டும் தான் நம்ம பர்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா இந்தோனேஷியா தடை விதித்த போது சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு. ஏன்னா கடுகு எண்ணெய் தான் நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கடுகு எண்ணெயை வந்து கடுகை நம்ம மரபணு மாற்றம் பண்ணிடுவோம், அதான் பாமாயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ கடுகு முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சூரியகாந்தி, சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நடக்கல்ல, குஜராத் தான் நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். கடல் எண்ணெயா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் விளம்பரத்தில் வந்துட்டு இருக்கோம். அடுத்து நீலப்புரட்சி, மீன்கள் உற்பத்தி. ஸோ ப்ளூ கலரு மீன்கள் உற்பத்தி ஃபிஷ்ஷுக்காக. அடுத்து பழுப்பு புரட்சி, பழுப்பு நிறம், தோல், கோகோ மரபுசார உற்பத்தி போட்டிருக்காங்க. தங்க நூலிலை, கோல்டன் ஃபைபர் அப்படின்னா சணல் தொழிற்சாலை முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ரிஸ்ரா பெங்காலில். ஏன்னா பெங்காலில் தான் அதிகமான கல்டிவேஷன். அதில் நமக்கு ஈஸ்ட் பெங்கால் நம்ம பிரித்து கொடுத்தது பங்களாதேஷ், அப்புறம் நம்முடைய வெஸ்ட் பெங்கால். இந்த 2 பகுதியில் தான் கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. நமக்கு வெஸ்ட் பெங்காலில் அதிகமான கல்டிவேஷன். கோல்டன் ஃபைபர்னு சணலை நம்ம சொல்லுவோம். அடுத்து பொன் புரட்சி, கோல்டன் ரெவல்யூஷன். கோல்டன் அப்படின்னு சொன்னால் பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு கோல்டன் ரெவல்யூஷன். சாம்பல் புரட்சி, உரங்கள். பிங்க் வந்து பார்த்தோம்னா இறால் இருக்கும் பிங்க்கில், அப்புறம் வெங்காயம் இருக்குது. சரியா? தென் பசுமை புரட்சி, எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபாதரு, உணவு தானியங்கள். வெள்ளி புரட்சி, சில்வர் வந்து பார்த்தோம்னா முட்டை, கோழி. அடுத்து வந்து வெள்ளி இலை புரட்சி, பருத்தி.
அடுத்து சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, அதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியனுக்கு தக்காளிக்கும் சிவப்பு கலரு. அப்புறம் வட்ட புரட்சி ரவுண்டு வந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு. தென் வெண்மை புரட்சி பால் உற்பத்தி, டாக்டர் வர்கீஸ் குரியன் அதனுடைய ஃபாதர் வெண்மை புரட்சி. ஸோ வெண்மை புரட்சி வந்து பார்த்தோம்னா பால் உற்பத்தி, ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்திருக்கு. ஸோ இதோட நமக்கு அக்ரிகல்ச்சர் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு பாலிசி நோட்டை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.